இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட, இலக்கியா கொஞ்சம் நில்லு. எதுக்காக வந்து போதுன்னா, நீ இப்படி வந்து சொன்னா, உண்மையிலேயே அந்த எஸ்எஸ்கே தான் அதுக்கு காரணமா?" அப்படின்ற மாரி வந்து போதுன்னா, டீட்டெயில்டா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்துட்டு, "இப்போ என்ன ஆதாரத்த காட்டணும் உங்களுக்கு அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாக்ஷாயினி, அதுக்கப்புறம் வந்து போதுன்னா, இந்த எஸ்எஸ்கே 2 பேரும் இப்போ வீடியோ கால்ல வந்து போதுன்னா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு எவிடன்ஸ இந்த பைரவி கிட்ட காட்டுறாங்க. அத பார்த்த உடனே பைரவிக்கு பயங்கரமா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கூட விட்டுட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலி செஞ்ச தப்புக்கு நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அநாதன்னு சொல்லிட்டு வந்து எல்லார் முன்னாடி பப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்ல வச்சு அவர அவமானப்படுத்தினது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கா இந்த அஞ்சலி. இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய பத்தின உண்மைகள சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த அஞ்சலிய இப்பவே அடிச்சு விரட்டியிருப்பாங்க. ஆனா இலக்கியா இருந்துட்டு அந்த ஃபோட்டோவையும் டெலீட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க விட்டுட்டாங்க. "உனக்கு நான் வார்னிங் தரேன். இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இத தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஞ்சலிய பத்தின உண்மை ரகசியத்த வெளிய கொண்டு வந்து இந்த அஞ்சலிய விரட்டுற மாரியே இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கௌதமோட விஷயத்துல இந்த மாரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு விரட்டுவாங்க. ஆனா மறுபடியும் இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. இன்னொரு ஒரு விஷயம், அதாவது இந்த அஞ்சலி ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லிட்டு, உண்மைய மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா? அவ வந்து குழந்தை பெத்துக்க போறா அப்படின்றதும், அவளால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்றதும். இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விரட்டிருவாங்க. ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு, இலக்கியா கிட்ட "நீ சொன்னது உண்மதானா? அதாவது நான் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அந்த மாரி யாரும் சொல்லலையே" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அப்புறம் எப்படி கௌதம விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? இந்த எவிடன்ஸ பாருங்க. அப்பவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அரும குலசாமி இருக்காங்க இல்லையா? எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ வந்து காட்டுறாங்க. அதுல இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக எவ்ளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. அத பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்கோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே மேல பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. கௌதம வந்து காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியாம, அவங்க வாக்குமூலத்தையும் வாங்கி கௌதம காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி வந்து பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி என்னோட ஃப்ரெண்டு, தொழில்ல மட்டும் தான் எதிரி அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க கௌதமுக்கு எதிரின்னா, கௌதம் வந்து அதாவது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிரி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ஒரு பக்கம் இத கேட்டுட்டு இந்த பைரவி வந்துட்டு நானும் இந்த எஸ்எஸ்கேவையும், தாக்ஷாயணியும் என்னமோ நெனச்சேன். ஆனா கௌதம குறி வச்சு இப்படி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே அவங்க வந்து இப்ப எனக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இந்த பைரவி இப்ப தான் ஒரு கரெக்ட்டான ஒரு டிசிஷனே எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணியும், அதுக்கப்புறம் இந்த அதாவது எஸ்எஸ்கே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆக போகுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.